Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் 14 to அக்டோபர் 18 வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குன்மிங் டிக்ளரேஷன் sometimes seen in the news recently is related to. So this declaration it's related to biological diversity. So குன்மிங் அப்படிங்கிறது சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தில் யுனைடெட் நேஷன்ஸினுடைய கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, ஸோ இதோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நடக்குது. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து 15th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஸோ அதனுடைய முடிவில் தான் இந்த குன்மிங் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை, ஒரு டாக்குமெண்ட்டை அவங்க வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த கேள்வி இங்கே இருக்குது. ஸோ இந்த டிக்ளரேஷனுடைய தீம் என்னென்னா, எக்காலஜிக்கல் சிவிலைசேஷன் பில்டிங் எ ஷேர்டு ஃபியூச்சர் ஃபார் ஆல் லைஃப் ஆன் எர்த், ரைட்? ஸோ இது வந்து ரெண்டு முக்கியமான ஹைலைட்ஸை பற்றி பேசுது இந்த குன்மிங் டிக்ளரேஷன். ஸோ இந்த கூட்டத்தினுடைய முடிவில், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 15 முடிவில் 30/30 டார்கெட், அதாவது எர்த்தில் இருக்கக்கூடிய 30% ஆஃப் லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ், நிலம் மற்றும் நீர் பரப்புகளை நம்ம பாதுகாக்கணும். 30% நிலப்பரப்புகளை நம்ம பாதுகாக்கணும். அதை 2030க்குள்ளாடி நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த 30/30 டார்கெட். ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணுது இந்த டிக்ளரேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சைனாவுடைய தலைமையில் they have established a fund called as குன்மிங் பயோடைவர்சிட்டி ஃபண்ட். ஸோ இதுக்கு கீழே சைனா வந்து ஒரு $233 மில்லியன் அவங்க வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்க இந்த ஃபண்டுக்குள்ளாடி. ஸோ இந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி டெவலப்பிங் கண்ட்ரீஸ், வளரும் நாடுகளில் இருக்கக்கூடிய பல்லுயிரியத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஃபண்டு தான் இது, இந்த குன்மிங் பயோடைவர்சிட்டி ஃபண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் இஸ் சப்சியூம்டு அண்டர் தி கதி சக்தி ஸ்கீம். ஸோ ரீசெண்டாக தான் இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணாங்க. கதி சக்தி ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி அதை லான்ச் பண்ணிட்டாங்க, ரைட்? ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஏற்கனவே இருந்த இந்த நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படிங்கிற ஸ்கீமை வந்து இதுக்கு கீழே சப்சியூம் பண்ணிட்டாங்க, இதுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது. இது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த கதி சக்தி ஸ்கீம் எய்ம்ஸ் டு டெவலப் இண்டஸ்ட்ரியல் காரிடோர்ஸ், டிஃபென்ஸ் காரிடோர்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்ட் 4G கனெக்டிவிட்டி டு ஆல் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லுது. இதுவும் இங்கே கரெக்டு, ரைட்? ஸோ இந்த கதி சக்தி ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம். ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கதி சக்தி ஸ்கீமுக்கு கீழே தே ஆர் கோயிங் டு டெவலப் இண்டஸ்ட்ரியல் காரிடோர்ஸ், டிஃபென்ஸ் காரிடோர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் 4G கனெக்டிவிட்டி. இது எல்லாமே அதுக்கு கீழே சப்சியூம் ஆகுது இந்த கதி சக்தி ஸ்கீமுக்கு கீழே. ஸோ இது வந்து இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நேஷ்னல் மாஸ்டர் பிளான் ஃபார் மல்டி மாடல் கனெக்டிவிட்டி பிளான், ரைட்? ஸோ இந்தியாவில் வந்து கட்டுமானம், குறிப்பாக கம்யூனிகேஷன் ரிலேட்டடான கட்டுமானங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ டு என்ஷூர் இன்டகிரேட்டட் பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இன் தி நெக்ஸ்ட் 4 years. ஸோ அடுத்த 4 வருடங்களுக்கு இந்த கட்டுமானம் சார்ந்த திட்டங்களை எல்லாம் முடுக்கிவிட போகிறாங்க. ஸோ நிறைய பணிகள் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே நடக்க போகுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த 4G கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ், அப்புறம் வந்து போர்ட் கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ், ரோடு, அப்புறம் வந்து கேஸ் பைப்லைன். ஸோ இப்படி நிறைய கட்டுமான திட்டங்களை உள்ளடக்கின ஒரு இன்டகிரேட்டட் ஸ்கீம் தான் இந்த கதி சக்தி ஸ்கீம். ஸோ ஆகஸ்ட் 15 நம்முடைய பிரதமர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டியூரிங் தி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் சமீபத்தில் இதை அனௌன்ஸ் பண்ணி ஏற்கனவே இருந்த அந்த நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படிங்கிற ஸ்கீமை இதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் இன் நியூஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் ஆர் தி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் தி யூனியன் ஆஃப் இந்தியா? ஸோ இந்திய அரசுக்கு கீழே செயல்படக்கூடிய ஆயுதமேந்திய பாதுகாப்பு படைகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து 4 பாதுகாப்பு படைகளுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ். ஸோ இங்கே இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற 4மே சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் தான், CAPF. ஸோ இங்கே ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போது இது ஏன் நியூஸில் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த எல்லாமே CAPF தான். அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ்,
Central Industrial Security Force, Central Reserve Police Force, National Security Guards and Shastra Seema Pal. So இது எல்லாமே Central Armed Police Forces of India. So they are under the administrative control of Ministry of Home Affairs. Okay. ஸோ இப்போ இந்த பிஎஸ்எஃப் சமீபத்தில் செய்தியில் இருந்தது. ஸோ இந்த பிஎஸ்எஃப் இட் வாஸ் ரைஸ்ட் ஆன் December 1, 1965. ஓகே. ஸோ இந்த பிஎஸ்எஃப் ஏன் செய்தியில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட். ஸோ எம்ஹெச்ஏ இஷ்யூ பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே ஸோ இந்த மாநிலங்களில் அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் அண்ட் பஞ்சாப் இந்த மாநிலங்களில் அவங்க இன்டர்நேஷ்னல் பார்டர்லேருந்து சர்வதேச எல்லையிலிருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஸோ அது அவங்க வந்து தேடுதல் வேட்டை நடத்தலாம். லைக் தே கேன் சர்ச், தே கேன் சைஷர். ஸோ சட்டவிரோதமான ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் தேடுதல் வேட்டை நடத்தி போதைப்பொருள் மாதிரியான பொருட்களை பறிமுதல் செய்யலாம். அப்புறம் வந்து அது சார்ந்த அந்த குற்றவாளிகளை வந்து கைது செய்யலாம். ஸோ இதுக்கான அதிகாரங்க வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டருக்குள்ளாடி தான் அந்த சர்வதேச எல்லையிலேருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இந்த மாநிலங்களில் இருந்தது. இப்போது 50 கிலோமீட்டரை அதிகரிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த பிஎஸ்எஃப்னுடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பேர் குறிப்பிடுற மாதிரி ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இது எந்த பார்டர்ஸை நமக்கு பாதுகாக்குதுன்னா இண்டோ பாகிஸ்தான், ரைட். ஸோ பாகிஸ்தான் இந்திய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுது. அப்புறம் பங்களாதேஷ் மற்றும் இந்திய எல்லையை ஒட்டிய பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுது. அப்புறம் லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய லைன் தான் இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அதில் ஆர்மியோடு சேர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுது. அப்புறம் உள்நாட்டுக்குள்ளாடி ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன்ஸ்லையும் பிஎஸ்எஃப்பை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதனுடைய இந்த ஜூரிஸ்டிக்ஷனை எம்ஹெச்ஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அஸ்ஸாமில், வெஸ்ட் பெங்காலில், பஞ்சாபில். ஸோ இப்போ வந்து எல்லா மாநிலங்கள்லையும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக தான் அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. ஸோ அப்போது இது வந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது இந்த மாநிலங்கள் ப்ளஸ் குஜராத், ராஜஸ்தான், அப்புறம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், அப்புறம் லடாக், ரைட். ஸோ இது இவ்வளோ மாநிலங்கள். ஸோ இது 2 யூனியன் பிரதேசங்கள். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த நோட்டிஃபிகேஷனுங்கிறது பொருந்தும். 4th கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் ஜாயின்ட்லி பப்ளிஷ்ட் பை கன்சர்ன் வேர்ல்டு வைட் அண்ட் வேர்ல்ட் ஹங்கர் ஹெல்த். This is correct. Second statement பாருங்க, undernourishment, one of the indicators used in this index is derived from data provided by World Health Organization அப்படின்னு இருக்கு. So this is wrong. So இந்த டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுறது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், நாட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ இங்கேருந்து இந்த கொஸ்டின் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி கேட்குது. ஸோ ஆப்ஷன் பி 2 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ சமீபத்தில் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை ஃபார் த இயர் 2021. ஸோ அதில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 101 அவுட் ஆஃப் 116 கண்ட்ரிஸ். ஸோ இந்த இண்டெக்ஸை 4 இண்டிகேட்டர்ஸுக்கு பேசிஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அண்டர் நரிஷ்மெண்ட், சைல்டு வேஸ்டிங், அப்புறம் சைல்டு ஸ்டண்டிங் அண்ட் சைல்டு மொர்டாலிட்டி. அப்போ இந்த அண்டர் நரிஷ்மெண்ட் டேட்டாவில் தான், இந்த அண்டர் நரிஷ்மெண்ட்டுக்கு கீழே தான், இந்த இண்டிகேட்டரில் தான் இந்தியா ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ இந்த டேட்டா வந்து இட்ஸ் அன்சைன்டிஃபிக் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தது. ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் இன் நியூஸ். ஸோ இந்த அண்டர் நரிஷ்மெண்ட் டேட்டா அது வந்து ப்ரொவைடட் பை ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். அப்புறம் அந்த சைல்டு மொர்டாலிட்டி ரேட்டாக எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா ஈவன் இன்டர் ஏஜென்சி குரூப் ஃபார் சைல்டு மொர்டாலிட்டி எஸ்டிமேஷன்ட்டு எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த சைல்டு வேஸ்டிங் அண்ட் ஸ்டண்டிங், சைல்டு ஸ்டண்டிங் டேட்டா, இது ரெண்டுமே வந்து இட்ஸ் டேக்கன் ஃப்ரம் தி ஜாயிண்ட் டேட்டா பேஸ் ஆஃப் யூனிசெஃப், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் வேர்ல்டு பேங்க். ஓகே. அப்போ சர்வதேச அமைப்புகளினுடைய அந்த டேட்டாவிலேருந்து எடுத்து தான் இவங்க இந்த 96 ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர், எஸ்பெஷலி இந்த அண்டர் நரிஷ்மெண்ட் இண்டிகேட்டர் ரிலேட்டடாக ஒரு சின்ன டிஸ்பியூட் வந்து இருந்தது இந்த ஆர்கனைசேஷன்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையில. ஸோ தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் மலேரியா வேக்சின் மஸ்குரிக்ஸ். ஸோ இது வந்து அதனுடைய சயின்டிஃபிக் நேம் RTS-AS01. இதுக்கு வந்து ட்ரேட் நேம் இருக்குது, அது மஸ்குரிக்ஸ். ஓகே. ஸோ this RTS-AS01 is a recombinant protein based vaccine that acts against Plasmodium falciparum malarial parasite அப்படின்னு இருக்கு. ஸோ this statement is correct. ஓகே. ஸோ இது வந்து it acts against this
ஸ்பெசிஃபிக்கலி இதை டார்கெட் பண்ணி தான், இந்த மலேரியல் பேரசைட்டை டார்கெட் பண்ணி தான் இந்த வேக்சினை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். தென் இட் ரிப்போர்ட்டட்லி ஆஃபர்ஸ் நோ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் மலேரியா. ஸோ இப்போது வரைக்கும் நமக்கு கிடைச்ச எவிடன்ஸ் படி ஸோ இது எந்த ப்ரொடெக்ஷனையும் கொடுக்கல against this malarial parasite, Plasmodium vivax malarial parasite. So this statement is also correct. Third statement paranga, it will not be used in India. That means this vaccine will not be used in India because of its limitation of acting against Plasmodium falciparum alone. So அப்போ இது வந்து இந்த Plasmodium falciparumக்கு against மட்டும் ஆக்ட் பண்ணுறதுனால இந்தியாவில் இதை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. நோ, திஸ் இஸ் ராங். இந்தியாவில் பயன்படுத்த போகிறாங்க. பிகாஸ் இந்தியாவில் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் மட்டும் இல்லை, பிளாஸ்மோடியம் பால்சிஃபேரத்தினால ஏற்படக்கூடிய மலேரியல் கேசஸும் இருக்குது. ஸோ அதனால் வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் மலேரியல் வேக்சின் இன் இந்தியா ஆல்சோ. ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ரீசெண்டாக தான் ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க இந்த வேக்சினை. தட் மீன்ஸ் WHO ஆத்தரைஸ் பண்ணியிருந்தது இந்த மஸ்குரிக்ஸ் வேக்சினை. ஸோ இட்ஸ் அ ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன் பேஸ்டு வேக்சின் தட் ஆக்ட் அகேன்ஸ்ட் திஸ் பிளாஸ்மோடியம் falciparum. And it's one of the deadliest malarial parasite. Fine. ஸோ இது வந்து ஆஃப்ரிக்காவில் தான் ப்ரிவேலண்டாக இருக்குது. பட் ஆஃப்ரிக்காவில் மட்டும் இல்லை, வேறு நாடுகள்னு இருக்குது. இந்தியாவிலையும் இந்த பிளாஸ்மோடியம் பால்சிபாரத்தினால உருவான மலேரியா கேசஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இட் ரிப்போர்ட்டட்லி ஆஃபர்ஸ் நோ ப்ரொடெக்ஷன். ஸோ இது பிளாஸ்மோடியம் பால்சிபாரத்துக்கு எகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணாலும் மற்ற வேரியன்ட் தட் இஸ் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்னால் உருவாகக்கூடிய மலேரியாவுக்கு எகெயின்ஸ்டாக அது எந்த ப்ரொடெக்ஷனையும் ஆஃபர் பண்ணலை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மலேரியா இஸ் அ மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம். So it has multiple Plasmodium species in India, right? So it's endemic in India, malaria, including Plasmodium falciparum can be seen in India. So Bharat Biotech has entered into partnership with GlaxoSmithKline, right? So this is the vaccine development company, pharmaceutical company for technology transfer and production, right? So in 2 years la India la இந்த malarial vaccine பயன்பாட்டுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒன் ஹெல்த் கன்சோர்டியம், ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா இஸ் லான்ச்டு பை. ஸோ வாட் இஸ் திஸ் ஒன் ஹெல்த் கன்சோர்டியம் and it's launched by which organization? So this is launched by Department of Biotechnology under Ministry of Science and Technology, Government of India, right? ஸோ இது என்ன அப்படின்னா, இது ஒரு கன்சார்ட்டியம்னா குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் இந்த கன்சார்ட்டியத்தில் ஒரு 27 ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் தேர். ஸோ இது ஒரு கூட்டமைப்பு, ஆர்கனைசேஷன்ஸுடைய கூட்டமைப்பு. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த எய்மில் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று வந்து டு கேரி அவுட் சர்வைலன்ஸ், ரைட்? ஸோ எஸ்பெஷலி டிசீஸ் சர்வைலன்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து நிறைய நோய்கள் தோன்றி பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறம் வந்து விலங்குகள்லேருந்து தோன்றி பரவக்கூடிய ஜூனோட்டிக் டிசீசஸ், ரைட்? ஸோ அப்போ இன்னும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பரவக்கூடிய டிரான்ஸ்பவுண்டரி பேத்தஜன்ஸ், ரைட்? ஸோ இப்படி வந்து நிறைய நோய்கள் பரவுறதுக்கான சூழல் வந்து இருக்குது. ஸோ அதை கரெக்டாக நம்ம கண்காணித்தா மட்டும்தான் அந்த நோயை வந்து நோய் பரவுதலை வந்து தடுக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு கன்சார்ட்டியம் தான் இது. அப்புறம் வந்து இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா, டயக்னாஸ்டிக் டெஸ்ட். ஸோ வந்து ஒரு நோய் தோன்றி பரவுதுன்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ டெஸ்டிங், ட்ரேசிங், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ணி, ஸோ அதில் வேறு ஏதாவது என்ஹான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு கன்சார்ட்டியம். ஸோ அதையும் வந்து அந்த ரோலையும் இது பண்ணும், ரைட்ஸ், இந்த கன்சார்ட்டியம். ஸோ ஏன் இதுக்கு ஒன் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, see, one health அப்படிங்கிறது இட்ஸ் அப்ரோச் தட் ரெகனைசஸ் தட் தி ஹெல்த் ஆஃப் பீப்புள் இஸ் க்ளோஸ்லி கனெக்டட் டு தி ஹெல்த் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் அவர் ஷேர்டு என்விரான்மெண்ட். ஸோ நம்ம மட்டும் தனியாக இந்த பூமியில் இல்லை, நம்மளை சுற்றி விலங்குகள் இருக்குது, அதே மாதிரி நம்மளை சுற்றி ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்த சூழலில் என்ன சீர்கேடு வந்தாலும் அதுதான் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ தோன்றின இந்த கொரோனா பேண்டமிக்காக இருக்கலாம், இல்லை வந்து தோன்றி பரவின சார்ஸ் வைரஸாக இருக்கலாம், மர்ஸ் வைரஸாக இருக்கலாம், இல்லை வந்து நிப்பா வைரஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து ஒரு அனிமல்கிட்ட தான் ஒரிஜினேட் ஆகிருக்கு. ஸோ தே ஆர் ஜூனோட்டிக் டிசீசஸ். அப்போ சூழலும் விலங்குகளும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஸோ அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த ஒன் ஹெல்த் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ அதனுடைய பேரில் தான் இந்த ஒன் ஹெல்த் கன்சார்ட்டியம் அப்படிங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், World Energy Outlook Report, WEO report is released by, so this report is released by International Energy Agency, IEA, right? சமீபத்தில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது
என்ன சொல்லுது இந்த ரிப்போர்ட் அப்படின்னா, இட் ப்ரொவைட்ஸ் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் இன்சைட்ஸ் ஆன் ட்ரெண்ட்ஸ் இன் எனர்ஜி டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ எவ்வளவு ஆற்றல் இந்த பூமிக்கு தேவையாக இருக்குது, ஸோ அதை எப்படி வந்து நம்ம எந்த சோர்ஸஸ்லேருந்துலாம் நம்ம ஜெனரேட் பண்ணுறோம், எப்படி சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஹோல் பிக்சரையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான் இந்த WEO. ஸோ இந்த 2021 ரிப்போர்ட் வந்து இட் சிக்னல்டு ப்ரெஷர் ஆன் கவர்மெண்ட்ஸ் டு புஷ் ஃபார் கிரேட்டர் கிளைமேட் ஆக்ஷன். ஸோ நம்ம வந்து ஸ்லோலி ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் க்ரீனர் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகணும். ஸோ அதுவும் வந்து குறிப்பாக இந்த நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2021 COP26 சம்மிட் நடக்க போகுது கிளாஸ்கோவில். ஸோ அதிலே ஒட்டி தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அரசாங்கங்கள் வந்து தே ஷுட் புஷ் ஃபார் மோர் க்ரீனர் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படிங்கிற ஒரு தீமை வந்து இது முன் வச்சிருக்கு, ரைட். ஸோ இந்த ரிப்போர்ட்டை ஸோ அப்போ இன்னொரு தகவலும் கூட, ரீசெண்ட்லி இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி இந்தியாவை வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க தங்களுடைய ஃபுல் டைம் மெம்பர் ஆகிறதுக்கு, ரைட். ஸோ இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி 3rd largest எனர்ஜி கன்சியூமர் அண்ட் இட்ஸ் நோன் ஃபார் லாட் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி மிஷன்ஸ், ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸை வந்து முன்னெடுத்திருக்கிறது இந்தியா தான். அப்புறம் வந்து நம்ம 450 GW ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜியை ஜெனரேட் பண்ணுவோம் 2030 அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதையெல்லாம் முன் வச்சு இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி இந்தியாவை ஃபுல் டைம் மெம்பர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியா இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஸோ அதை ரெஸ்பாண்ட் பண்ணி இந்தியா ஃபுல் டைம் மெம்பர் ஆகும்போது இன்னும் டீட்டெயிலாக நம்ம இது சார்ந்த விஷயங்களை இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ 8th question, consider the following statements. The Conference on Interaction and Confidence Building Measures CICA is an intergovernmental forum aimed at strengthening regional cooperation and ensuring peace, security and stability in Asia அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. See here, the statement is correct. ஸோ இந்த CICAங்கிறது ஆசிய நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு தான். ஸோ அது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த கூட்டமைப்பில் இந்தியா ஒரு உறுப்பினர், இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் திஸ் CICA அப்படின்னு சொல்லுது. திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த CICAவினுடைய மினிஸ்டரியல் மீட்டிங், 6th மினிஸ்டரியல் மீட்டிங், இட் வாஸ் ஹெல்ட் ரீசன்ட்லி இன் நுர் சுல்தான், கஜகஸ்தான், ரைட். ஸோ இந்த CICAல 27 ஏஷியன் கண்ட்ரீஸ் இருக்குது, இன்க்ளூடிங் அசர்பைஜான், பஹ்ரைன், சைனா, ஈஜிப்ட், இந்தியா, ஈரான், இஸ்ரேல், ரஷ்யா, சவுத் கொரியா அண்ட் டர்க்கி, ரைட். ஸோ இதனுடைய செக்ரட்டரியேட் வந்து இட்ஸ் லொக்கேட்டட் இன் அல்மாட்டி விச் இஸ் இன் கஜகஸ்தான். ஓகே, ஸோ இது வந்து இந்த செக்ரட்டரியேட் ஜூன் 2006 ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதனுடைய மினிஸ்டரியல் மீட்டிங் சமீபத்தில் நடந்ததுனால இது இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், CRISP-M tool sometimes seen in the news is associated with. So what is this CRISP-M tool? So this is related to Geographic Information System, that is GIS based planning. So ரீசெண்டாக தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்தி ராஜும் இதை அன்வெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாட் இஸ் இட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் திஸ் CRISP-M டூல்? ஸோ கிளைமேட் ரெசிலென்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் பிளானிங். ஸோ தான் CRISP-M டூல், ரைட். ஸோ இதை வந்து எதுக்காக லான்ச் பண்ணாங்கன்னா, ஃபார் திஸ் ஸ்கீம், ரைட், மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு கூட கிளைமேட் அப்படிங்கிற அந்த ஃபேக்டரை வந்து இணைக்க போகிறாங்க. ஸோ தட் இந்த ஸ்கீமுக்கு கீழே நடக்கக்கூடிய ஒர்க்ஸ் வந்து இன்னும் மோர் இன்க்ளைன்டு டுவர்ட்ஸ் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் அஃபேர்ஸ், ரைட். ஸோ இந்த CRISP அப்படிங்கிற டூல் இட் வில் எம்பெட் climate information in the geographical information system based planning and implementation of MGN RIGS, right. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே நிறைய ஒர்க்ஸ் நடக்குது. ஸோ அந்த ஒர்க் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஜியோ டேக். ஸோ எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு அட்வான்ஸ்டு சேட்டலைட் சிஸ்டம்ஸ் பயன்படுத்தி மேப்பிங் பண்ணுறாங்க, நேவிகேட் பண்ணுறாங்க, கரெக்டாக ஜியோ டேகிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜியோ டேகிங்கு கூட அந்த இடத்தினுடைய அந்த நிலப்பரப்பினுடைய கிளைமேட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸையும் இனி ஆட் பண்ணுவாங்க அண்டர் திஸ் climatic resilience information system and planning, right. So இப்போதைக்கு இந்த டூல் வந்து it will be used in 7 states, that is Bihar, Jharkhand, Uttar Pradesh, Madhya Pradesh, Chhattisgarh, Odisha and Rajasthan, fine. So the recent are rolled out பண்ணிருந்தாங்க, that's why this is in news. Next question, which among the following pairs are correctly matched? So ஒரு சைடில் we have exercise name, that is military exercises. So இன்னொரு சைடில் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நேஷன்ஸ் இருக்குது.
ஸோ யுத் அபியாஸ் India and USA, Mitra Shakti, India and Sri Lanka, Garuda Shakti, India and Indonesia. So here all the three are correct. Okay, Yuddhabhyas அப்படிங்கிறது இந்தியா அண்ட் யூஎஸ்ஏக்கு இடையில நடக்கக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ். மித்ரா சக்தி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ். கருடா சக்தி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி 1, 2 and 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ இதில் வந்து ரீசெண்டாக இந்த ரெண்டும் யுத்த அபியாசும் மித்ரா சக்தியும் நியூஸில் இருந்தது. தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ஃபைன், இவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் ரெகுலர் அப்டேட்ஸாக உங்களுக்கு உங்களுடைய யூடியூப் ஆப்பில் வரும். இன்னொரு வீடியோவில் இன்னும் பல தகவல்களோடையும் இன்னும் பல கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.